Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் மல்டி கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பீட்ஸ் கூட போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூடை போடுறதுக்கு 1.5 கட்டு ஒயிட் கலரில் ஒயர் தேவைப்படும். நான் இந்த கூடைக்கு 4 கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ, பிங்க், எல்லோ, க்ரீன் இந்த 4 கலரில் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மல்டி கலர் கூடை போட்டிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா நான் 6 அடியில் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக எல்லா கூடைக்கும் ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் நான் இதில் சைட் வால் 1/2 அடி கம்மியாக எடுத்து 10 லைன் பேஸ் போட்டிருக்கேன். 10 லைன் பேஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஹைட்டில் போடுவோம் இல்லையா, அந்த லைன் ஒரு 3 லைன் ஃபஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் நாட் போட்டு நெக்ஸ்ட்டு பீட்ஸ் கூடைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. நான் பார்த்திங்கன்னா 2 வீடியோ பீட்ஸ் கூட போட்டிருக்கேன். இந்த வீக் ஒரு 4 கூட அர்ஜெண்ட் ஆர்டர் இருக்குது. அதை முடிக்கிறதுக்காக தான் நான் இந்த கூடையோட வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ஸில் நிறைய கூட பார்க்கலாம். இந்த கூடிய மெஷர்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாடல்ஸில் உங்களால் கூட போட முடியும். அதனால தான் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அந்த 3 லைன் முடிச்சுட்டு கிராஸ் நாட் போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒயர் ஸ்டார்ட் பண்ணி 3 டைமண்ட் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு பீட்ஸ் வச்சும் ஒரு டைமண்ட் அப்படியே அந்த 4x4 முடியும் இல்லையா, அது மாதிரி டைமண்ட் வர மாதிரி நான் 3 டைம் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம 5 லைன் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி நம்ம சொருகி விட்டுட்டோம்னா இந்த கூடை நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போது இந்த கூடையோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நான் இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை கூடைக்கெலாம் போடுவோம் இல்லையா, பாக்ஸ் நாட் ஹேண்டில், அந்த ஹேண்டில் தான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 13 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம ஒவ்வொரு சைடும் 2 ஒயர் யூஸ் பண்ணி பாக்ஸ் நாட் போட்டு தான் இந்த ஹேண்டில் போடணும். அது மாதிரி போடும்போது நம்மளுக்கு 13 அடி எடுத்ததால் இந்த மாதிரி நீளமான ஹேண்டில் கிடைக்கும். உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும்னா நீங்கள் 12 அடி இல்லை 11 அடி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீளம் குறைவாக வேணும்னா நான் சொல்கிறேன், அது மாதிரி எடுத்து பாக்ஸ் நாட் ஹேண்டில் போட்டுக்கலாம். இப்போது இந்த கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 24 ஒயர் வச்சு பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கூடையோட நீளம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் 25 சென்டிமீட்டர். இந்த கூடைக்கு நான் 10 லைன் பேஸ் போட்டிருக்கேன். பேஸோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் 10 சென்டிமீட்டர். இந்த கூடைக்கு ஹைட் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 23 சென்டிமீட்டர் வருது. இது நம்ம லஞ்செலாம் கொண்டு போகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாடல் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ரன்னிங் ஒயர் கூட போட தெரிஞ்ச எல்லாருமே இந்த கூட ஈஸியாக போடலாம். நான் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு டைம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த பேஸ்கெட்டோட வீடியோ இந்த மெஷர்மெண்ட் வச்சு போட தெரிஞ்சவங்க நீங்கள் போட்டு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.